தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 6ஆம் தேதி. பாருங்கள், கவனியுங்கள். மத்தேயு 6:26 மற்றும் 28. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆமேன். மற்ற பொருட்களில் இருந்து கண்களை எடுத்து தனிப்பட்ட முறையில் பிரத்யோகமாக ஒரு காரியத்தை மட்டும் காணுதலை நோக்குதல் என்கிறோம். இன்னும் கவனம் செலுத்தி ஏதோ ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கூர்ந்து நோக்குதல் கவனித்தல் ஆகும். ஆகாயத்து பறவைகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவை விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. என்ன கவலையற்ற வாழ்க்கை! நம் பரலோக தகப்பன் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார். அவைகள் போஷிக்கப்படுகின்றன. தம்முடைய குமாரனை அவர் அவைகளுக்காக அனுப்பாமல் அவர் உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். இயேசுவை உங்களுக்காக மரிக்க செய்தார். அவர் உங்களுக்காக எத்தனை கரிசனை உள்ளவராயிருக்கிறார்! அதே வண்ணமாக காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதும் இல்லை, ஆடைகளை நூற்பதும் இல்லை. ஆனாலும் அவைகள் வளர்க்கப்படுகின்றன. உங்கள் பரலோக தகப்பனால் அழகான வண்ணங்களால் உடுத்தப்படுகின்றன. ஆகாயத்து பறவைகளை விட நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். ஏனென்றால் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டுதான் இருக்கின்றன. ஆனால் நீங்களோ அவருடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு நாள் வாழப்போகிற புல்லுக்கு அவர் சிறப்பான வண்ணங்களால் உடுத்துவித்து அழகுபடுத்துவார் என்றால், அவரோடு நித்திய காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கும் உங்கள் ஆத்துமாவிற்கு எவ்வளவு அதிகமாய் அவர் செய்வார்? நம்மை நாமே சிருஷ்டிக்கவில்லையே, பின் ஏன் நம்மை போஷிப்பதையும் உடுப்பதை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? தேவன் நம்மை படைத்ததினால் நம்மை போஷிப்பதும் உடுத்துவதும் நம் தேவைகளை சந்திப்பதும் அவருடைய பொறுப்பு. பிசாசு உங்களை கவலைக்குள் மூழ்கடிக்க எத்தனிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் தேவன்தான் பொறுப்பு என்பதை நினைவு கூர்ந்து பிசாசிற்கு முன் அதனை பறைசாற்றுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.